Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை நேர்ல மீட் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான நாளும் கூட இன்னைக்கு. சரியா? அதாவது ஆல் இந்தியா கவுன்சிலிங் அவங்க கொடுத்துருக்க ஷெட்யூல் படி இன்னையோட என்ன பார்த்தா முடியுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னா, அதாவது இதுதான் நமக்கு ஃபைனல் சான்ஸ். ஒன்று ஆல் இந்தியா கோட்டா நீங்க போனாலும் இதுதான் ஃபைனல் சான்ஸ். அதே மாதிரி நீங்க ஸ்டேட் கவுன்சிலிங், அதாவது தமிழ்நாடோ இல்லை வந்து பாண்டிச்சேரியோ இல்லை வந்து ஆந்திராவோ இல்லை வந்து தெலுங்கானாவோ இல்லை வந்து கர்நாடகாவோ இல்லை கேரளாவோ இல்லை வந்து உத்தரப்பிரதேசோ எதோ நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாலும் இதுதான் ஃபைனல் சான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஸ்டே வேக்கன்சியை நம்புறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப குறைவு தான். அதாவது நம்பகத்தன்மை வந்து ரொம்ப குறைவு. அப்ப இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சார் நான் 113 மார்க்ல இருந்து 472 வரைக்கும் இருக்கேன். ஏன்னா இவங்க தான் நம்ம வந்து சீட்டுக்காக நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அப்ப 113ல இருந்து 472 வரைக்கும் இருக்கேன் சார். என்னால வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஃபீஸ் வந்து கட்ட முடியாது. இப்ப நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, நான் வந்து இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல உங்களால படிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் இப்ப இந்த வீடியோ கொடுக்க போறேன். அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, 113ல இருந்தே நம்ம என்ன பார்த்து எலிஜிபிள், அப்ப யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து 4th இயர் ரிப்பீட்டர், 3rd இயர் ரிப்பீட்டர், 2nd இயர் ரிப்பீட்டர் எல்லாம் போட்டுட்டு திரும்ப ஒரு வருஷம் ரிப்பீட்டர் பண்றதா வேணாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு யோசனையில ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. நிறைய பேர் ரிப்பீட்டர் பண்ணிட்டு கூட இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். சரியா? உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய தெரியாம இருக்கலாம். நீங்க ரெகுலரா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ணிட்டு ரெகுலரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் உங்களால சீட் வந்து எடுத்துட முடியும். சரியா? அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது சார் என்னோட மார்க் வந்து 450ல இருந்து 472க்குள்ள இருக்கு. இதுல வந்து நீங்க வந்து பிசியா இருக்கலாம், இல்ல எம்பிசியா இருக்கலாம். எம்பிசினா 468, இந்த மாதிரி பிசிஎம்மா இருக்கலாம், இல்ல எஸ்சி கம்யூனிட்டியா இருக்கலாம். எஸ்சி கம்யூனிட்டி பிரச்சனை இல்லை, உங்களா சீட் கிடைச்சிருக்கும். ஆனா 450ல இருந்து 470க்குள்ள நான் இருக்கேன் சார். 472க்குள்ள இருக்கேன். எனக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்குமா கிடைக்கலங்கிறது டவுட். சரியா? அப்ப நான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் போடலான்னு இருக்கேன். அப்ப என்னால ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 லட்சத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா முடியும். சரியா? ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 லட்சம், அதாவது 15 lakh என்னால பே பண்ண முடியும். வித் ஹாஸ்டலோட சேர்த்து 15 lakh பே பண்ண முடியும் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஒருவேளை சார் நான் வந்து இவ்வளவு மார்க் தான் சார் இருக்கேன், நான் 467 இருக்கேன், 470 இருக்கேன் சார், 471 இருக்கேன் சார், எனக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு தெரியல சார் அப்படிங்கிற டவுட்ல இருந்தீங்கனாலும் நீங்களும் கால் பண்ணுங்க, நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். 15 lakhக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பக்கத்துல இருக்க ஆந்திரா ஸ்டேட்லயோ இல்ல பக்கத்துல இருக்க தெலுங்கானாலயோ இல்ல பக்கத்துல இருக்க யூபிலயோ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு 15 lakhக்குள்ள. அதாவது 450 and above இருந்தீங்க அப்படின்னா. இல்ல சார் நான் 450 and above இல்ல, ஆனா நான் 300 பிளஸ் இருக்கேன் சார். 300 பிளஸ் இருக்கும் போது எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார், அதாவது இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே 300 பிளஸ் நம்ம சொல்லும் போது ஒரு 17 lakh வச்சுக்கலாம். சரியா? ஏன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா உங்களுக்கே தெரியும் 420ல முடிஞ்சிருக்கு. அப்போ 420ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ரவுண்டு வந்து எவ்வளவு குறையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அதை அனுமானிக்கவே முடியாது. உங்களுக்கு வந்து 400ல இருந்து 420க்குள்ளேயே கிட்டத்தட்ட 1500ல இருந்து 1600 பசங்க இருக்காங்க. அப்ப எப்படி எந்த அளவுக்கு சீட் வேக்கன்சி எப்படி கிரியேட் ஆனாலுமே 400 வரைக்கும் தான் மேக்சிமம் வந்து 400 405 இந்த ரேஞ்ச் தான் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கூட எதிர்பார்க்க முடியும். அப்ப அதுக்கு கீழே 300ல இருந்து 400 வரைக்கும் இருக்க பசங்க எங்க போறது? அப்ப அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எங்க இருக்கு? அதுவும் 17 lakhக்குள்ள நம்மளால பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்களும் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 200ல இருந்து 300க்குள்ள, சரியா, 200ல இருந்து 300க்குள்ள எனக்கு வந்து அமௌண்ட்டை பத்தி பிரச்சனை இல்லை சார், ஆனா வந்து எனக்கு வந்து சீட் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்களும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம கண்டிப்பா உங்களுக்கு சார் என்ன சார் தொடர்பு கொள்ளுன்னு சொல்றீங்க, ஏன் அந்த காலேஜை சொன்னா நீங்க நாங்களே சாய்ஸ் சொல்லி போட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதாவது ஒரு காலேஜ் 2 காலேஜ் நம்ம வாயிலே இப்படி சொல்லி விட்டு போயிடலாம், ஆனா அப்படி பண்ண முடியாது. சரியா? அதனாலதான் நம்ம வந்து மார்க் ரேஞ்சிங் சொல்றேன், உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரேஞ்சிங் சொல்றேன். இதை நீங்க தெளிவா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் சார் நான் 113 and பிளஸ் இருக்கேன் சார்,
இப்படி இருந்தோம் அப்படின்னா என்ன சார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்று நீங்க என்ஆர்ஐக்கு கன்ஃபார்ம், அதாவது கன்ஃபார்ம் என்ஆர்ஐ இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து கிடைச்சிடும். நான் திரும்பவும் சொல்றேன், அதாவது என்ஆர்ஐ லிஸ்ட்ல உங்களோட நேம் வந்துருச்சு. நாம என்ஆர்ஐக்கு என்ன ஹெல்ப் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏதாவது பேசி காலேஜில் பேசி ஏதாவது குறைச்சி நம்மளால பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, என்ஆர்ஐ நீங்க அதாவது உங்களோட பிளட் ரிலேஷன் இருந்து கன்ஃபார்ம் என்ஆர்ஐ இருந்தீங்க அப்படின்னா ஃபீஸுக்கு நம்ம என்ன பார்த்தா ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். அந்த ஹெல்ப் நம்மளால பண்ண முடியும். அப்ப 113+ இருந்தீங்கன்னா இது ஒரு விஷயம் என்ஆர்ஐ. செகண்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்ராட்னு நம்ம சொல்லும் போது நிறைய கன்சல்டன்சி நீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமா நீங்க போயிருப்பீங்க. நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்டா காலேஜ்ல பேசி காலேஜ் மூலியமா உங்களுக்கு டைரக்ட் லிங்கே ஏற்படுத்தி கொடுத்துருவோம். நீங்க அங்கேயே பண்ணலாம், ஜார்ஜியா பண்ணலாம், அதே மாதிரி உஸ்பெகிஸ்தான் பண்ணலாம், திமூர் பண்ணலாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய்லாந்து பண்ணலாம், வியட்நாம் பண்ணலாம், ரஷ்யா பண்ணலாம். சரியா, நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. நிறைய கண்ட்ரி டைரக்டா காலேஜ்ல பேசி நம்ம என்ன பண்ணலாம், லிங்க் ஏற்படுத்தி கொடுத்து நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். பர் இயருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் ஒரு 8 to 9 lakhs செலவாகும். அடுத்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 lakhs தான் செலவாகும். சரியா, ஈஸியா நீங்க பண்றதுனா இங்க இருந்து FMG எக்ஸாம் ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அப்ப இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சரியா, அதனால உங்களுக்கு MBBS நான் படிக்கணும் சார், அப்ப நான் வந்து சென்டாக் அப்ளை பண்ணிருக்கேன் சார், நான் வந்து ஆந்திரா அப்ளை பண்ணிருக்கேன் சார், நான் வந்து தெலுங்கானா அப்ளை பண்ணிருக்கேன் சார், நான் வந்து கர்நாடகா அப்ளை பண்ணிருக்கேன், நான் வந்து UP அப்ளை பண்ணிருக்கேன், ஆனா இது எதுவுமே அப்ளை பண்ணல, ஆனா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கெல்லாம் சார் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அதாவது 17 lakhக்குள்ளேயே மேக்சிமம் உங்களுக்கு வந்து சீட் வந்து என்ன பார்த்தா எடுத்துடலாம், வித் ஹாஸ்டலோட சேர்த்தே சொல்றேன். சரியா, அது இல்லாம சார் எனக்கு ஃபீஸ் ஒரியல, ஏன்னா மார்க் குறைய ஃபீஸ் கொஞ்சம் ஏறிக்கிட்டே போகும். அதுதான் வந்து உண்மையான ஒரு நிலவரம். சரியா, நான் 450+ இருந்தீங்க அப்படின்னா 15 lakhக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தா எடுக்கலாம். நீங்க இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போட்டாவே எப்படின்னா நியர்லி 20 வந்துடும். அப்போ 15 lakhக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். சரியா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். உடனே தொடர்பு கொள்ளுங்க, நீட் மார்க்கை சொல்லுங்க, நம்மளே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க நல்லபடியா இந்த வருஷமே MBBS ஜாயின் பண்றதுக்கு நாம ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.